ஹே கிரியேட்டர்ஸ், மார்க்கெட்டில் 2 விதமான ஜனப்பரி இருக்குது. அதை பேக்கேஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து தின்னாக திரிச்சிருப்பாங்க, மெலிசாக இருக்கும். இன்னொன்று திக்காக திரிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கனமாக இருக்கும். சின்ன வயசில் இந்த மாதிரி ஜனப்பரி எல்லாமே நான் மூட்டையை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் எக்ஸாம்பிளுக்கு நெல் மூட்டை, மிளகா மூட்டை எல்லாமே கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தின் லேயர் வந்து கீரை கட்டு வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. திக்காக இருக்கிறது வந்து 3 தின் லேயர் வச்சு திரிச்சிருப்பாங்க. தின்னாக இருக்கிறது வந்து அப்படியே திரிச்சிருப்பாங்க. திரிக்கிறதுனா அதை சுருட்டி மேக் பண்ணுவாங்க, அதுதான் திரிக்கிறது. ரெண்டுமே ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும், அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் க்யூட்டான டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆர்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே இது ஒரு மஸ்ட் நீடடான ஒன்று. ஸோ இதை நீங்களும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் வந்து ஜனப்பரி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஷாப்லேயே போயிட்டு எனக்கு தின்னா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ இதை நானும் ஒரு மல்லிகை ஷாப்பில் தான் 1 kg வந்து 200க்கு வந்து சொன்னாங்க. நான் 1/2 kg 120க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you guys. Keep supporting me for more videos. Love you all. Thank you. அடிஷ்னல் நோட் ஒன்று, இந்த வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். அது என்னன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தின்னாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. திக்காக இருக்கிறத வாங்கி பிரிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நூல் நூலாக வரும்.